வணக்கம். இன்றைய டாக் வித் முத்தலிஃபில் நம்ம விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அனௌன்ஸ் பண்ண வரோம். ரொம்ப ஹீட்டு போயிட்டே இருக்குது. திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் பிரச்சாரத்தில் போயிட்டே இருக்கார். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெப் சீரிஸில் வர்ற மாதிரி தளபதி வராரியான்னு சொன்னால் லியோ படத்தில் கிளைமேக்ஸில் வரும் பாருங்க, அந்த மாதிரி டிவிகேவோட நிலைமை. என்டிஏ கூட்டணியில் அதிமுகவும் நாங்கள் 2 பேரும் ஒன்று, ஆனால் எங்கள் 2 பேருக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களுடைய கோபமான காட்டம். திமுக முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு போனால் டிக்கெட் வாங்கணும், ஆனால் அதிமுகவுக்கு பெர்மிஷன் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ட்வீட் போட்டிருக்கிற மாதிரி பேசியிருக்காரு. எல்லாத்த விட ரொம்ப சுவாரஸ்யமான மேட்ரு இந்த வீடியோவோட இறுதியில் இருக்குங்க. மிக முக்கியமான மேட்ரு. ஒருத்தர் எம்எல்ஏ தேர்தலில் போட்டிடுறாரு. அவரை பற்றின சுவாரஸ்யங்கள் இறுதியில் பேச இருக்கும். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் ஈரான் விஷயத்தில்ண்ணே நம்ம முதலே அதை பேசிட்டோம்னா மக்களுக்கு செல்ல வேண்டிய விஷயங்கள் சென்றணும். இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவோட வார் ஷேர் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு பாதிக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டோட கரன்சியும் பாதிச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு படி மேலே போய் நாங்கள் வார் பாஸ் 10 நாள் நாங்கள் வார் பாஸ் பண்ணுறோன்னு சொன்னேன். இஸ்ரேலும் அமெரிக்காவும், இஸ்ரேலேருந்து சொல்லலை, ஆனால் அமெரிக்கா சொல்லியிருந்த விஷயத்தை இஸ்ரேல் ஃபாலோ பண்ணுறது. இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று முழுக்க ஈரானோட ஸ்டீல் கம்பெனிஸ் ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸும் அடிச்சிருக்காங்க. ஈரானும் பதிலுக்கு இஸ்ரேலோட பவர் எனர்ஜி செக்டார் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா பாகிஸ்தான் கொடியோட ஹார்மோஸ்லேருந்து ஒரு கப்பல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வீரன் அமெரிக்கா எவ்வளோ பெரிய வீரன்கிறது இதுலேருந்து தெரியுது. ஹார்மோஸுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த கப்பலை ஈரான் தாக்கியிருக்கு. இந்த மத்திய வளைகுடாவில் நடக்கிற இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இதில் நம்ம இந்தியர்கள் குறிப்பாக நம்ம அந்த டீசல் பெட்ரோலை நம்பி இருக்கிற, கேஸ் நம்பி இருக்கிற நம்ம மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்ன? அதாவது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா 10 நாள் போர் நிறுத்தம்னு ஒரு பக்கம் அறிவிக்கிறோம். சரி, எல்லோரும் நிம்மதியாக இருக்கும். சரி, இது இப்படியே போட்டோம். ஐநா சபை அவர் கூட பொதுச்செயலாளர் கூட இது நல்ல விஷயம், இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் இது அறிவித்த ஒரு 4 மணி நேரத்தில் இஸ்ரேலை அடிக்கிறான். அப்போ உங்களுக்குள்ள என்ன தான் கதை? நீ நிறுத்துறன்ற, அவன் நிறுத்த மாட்டேன்னு அடிக்கிறான் ஈரானை. மறுபடியும் ஈரான் பதிலுக்கு அடிக்கிறான். அப்போ அந்த இஸ்ரேல்ன்ற நாடு யாருக்குமே கட்டுப்படாதா? அவங்க யார் தான் இவங்கெல்லாம் அவருக்கு ஃபயர் விட்டவங்கன்னா இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? மீண்டும் மீண்டும் அமைதியை கெடுக்குறீங்கல்ல. ஆமாம், அமைதியை மட்டும் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையும் நடுத்தருக்கு வருது. சொல்ல போனான்னு ஒரு விஷயம் சொல்ல போனால், இன்றைக்கி அண்ணன் டிடிவி சொன்ன மாதிரி ரம்லான் நோன்பு காலத்துலேருந்து ரம்ஜானை நல்லா கொண்டாடின மக்கள் இந்தியர்கள் மட்டும்தான். இந்தியாவில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் மட்டும்தான் கொண்டாடி இருக்காங்க. மற்றபடி உலகம் முழுவதுமே இதாக இருக்காங்க. இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு அதே மாதிரி குட் ஃப்ரைடே வர இருக்குது. அவங்களோட லந்து டேஸும் நிம்மதியாக கொண்டாடப்பட்டது இங்கே இந்தியாவில் தான். ஆமாம். ஆனால் இங்கே பார்த்தா சிறுபான்மையினுக்கு அகேன்ஸ்டான நாடு இந்தியர்னு சொல்லி பேச்சு அடிபடும். அது ஒன்று. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்கிற நாடு உலக அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். கூட அமெரிக்கா ஹார்மோஸ்க்கு இல்லாதெல்லாம் கதெல்லாம் கட்டினாங்க. அவன் அமைதியாக எல்லா நாடுகளும் ஒரு 5 நாடு போடுறேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானு பெருமளவில் துரோகம், நேற்று கூட பேசணும், துரோகம் பண்ண நாடு இருந்தாலும் பொழைச்சி போன விட்றான்னா, நீ அமெரிக்கா கப்பலில் போய் பாகிஸ்தான் கூடி கட்டு போனோன்னா அப்போ பாகிஸ்தான் பண்ணுற துரோகத்தனம் தானே இது. ஆமாம், இல்லை அமெரிக்காவோட வீரத்தனத்தை சொல்லலாமா? கோழைத்தனம். அப்போ போட்டு அடிச்சிட்டானுங்க. இது தேவையா? போடா, இன்னும் யாருமே கிடையாதுன்னா என்ன ஆகுது? அதே மாதிரி ஒரு கதையை கட்டி விட்ருக்காங்க. ஏப்ரல்லேருந்து 4 மாதத்துக்கு பெட்ரோல் ஏற்றுமதியை தடை ரஷ்யா. அது இல்லைண்ணா, ரஷ்யான்னு இல்லை. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து கேஸ்க்குள்ள விஷயத்தில் ரீப்ராசஸிங் யூனிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ரீப்ராசஸிங் யூனிட் பண்ணுற வரைக்கும் கேஸுக்கு போதுமான அளவுக்கு எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அது பாதிக்கப்பட போகிறது நம்ம இல்லை, யூரோப்காரன். அவன் யூரோப்பை மட்டும் தான் கால்குலேட் நமக்கு தரேன்னு சொல்லி அப்புறம் யூரோப் இது பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு கொடுக்குறேன்ட்டாங்க. ஆமாம். ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் இது எப்படி திருப்புறானுங்க பாருங்க. பெட்ரோலிய பொருட்கள் இதுன்னா அப்போ நமக்கு அடின்ற மாதிரி இங்கே கொண்டு வருவாங்க. இன்னைக்கு இருக்கிறதுன இப்போ இருக்கிறதுல நேற்று கூட ட்ரம்ப் பாராட்டியிருக்கிறாரு, ஃபோன் போட்டு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த ஒற்றுமை இந்த விஷயத்தில் கிளியராக தெரியுது. நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம எந்த பிரச்சனையும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாலரை அப்படியே வீக்னஸ் பண்ணுறதுக்கு மறைமுகமாக வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் எந்த இடத்துலையுமே இந்தியாவுக்கு பெரிய லெவலில் விஷயங்கள் இல்லை. ஜெய்சங்கர் அவர்களை எப்படி பாராட்டினாங்களோ அதே மாதிரி பிரதமரையும் பலரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நடந்திருக்குண்ணே. ஈரான் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா,
இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நாங்கள் அபுதாபியில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்டீஸில் நம்ம இதில் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்கன் பேசி அடிக்கிறாங்க. இந்த போரை வந்து இப்போ இதுக்குள்ள நிறுத்துற மாதிரி ஐடியா இல்லைன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு தெரியும் கேஸ் நம்மளாலையும் சமாளிக்க முடியாது. எந்த மாதிரி சூழ்நிலையில் கொண்டு போய் விடுன்னு நினைக்கிறீங்க? மாற்று எரிபொருளுக்கான தேவையை நோக்கி நம்ம நகர வேண்டியது இருக்கும். அதுவும் என்னோட கேள்வியில் ஏன் வச்சுன்னா, நம்ம நேயர்களுக்கும் தெரிஞ்சிட்ட விஷயம், பிஎன்ஜியை வந்து 3 மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆமாம், அந்த விஷயத்துலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸியாக கொடுத்துருவாங்க. இல்லாதவங்களுக்கு அந்த இடத்துல நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா அவங்களுக்குள்ளான எல்பிஜி வருங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இது இருக்கிறவங்களுக்கு அது இல்லை, அது இருக்கிறவங்களுக்கு இது இல்லைங்கிற மாதிரி. அப்போ அதுக்காக அது மாற்ற வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இண்டக்ஷன் மாறிட்டாங்க, சோலார் இது லித்தியம் வருங்காலத்தில் நமக்கு ஒரு பெரிய மாற்று எரிபொருளாக அது வாகனத்துறையிலும் சரி எல்லாத்துலேயுமே மாற்றாக உலக நாடுகள் தேட ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எப்படி எரிபொருளை வச்சு கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து பெரிய பணக்கார நாடுகள் ஆச்சோ, அது மாதிரி ஏழை ஆப்பிரிக்க நாடுகளில் லித்தியம் அதிகம் இருக்குது. நம்மள ராஜஸ்தான் இந்த இதெல்லாம் லித்தியம் இருக்குது. அவர்களும் நல்லா இருக்கட்டுமே. ஆமாம், கண்டிப்பாக. அதனால் அதை நோக்கி உலகம் நகர ஆரம்பிக்கும். இங்கே நம்ம சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி இது எல்லாரும் தேர்தல் அறிக்கை விட்றாங்க. சோலார் மின் உற்பத்திக்கான இதை நாங்கள் ஊக்குவிப்போன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃப்ரிட்ஜு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோன்றாங்க தவிர சோலார் மின் உற்பத்திக்கான இதை நாங்கள் ஊக்கப்படுத்துவோம். எப்படி ஜெயலலிதா நிலத்தடி நீருக்காக மழைநீர் சேகரிப்பு அந்த மாதிரி இதை வந்து எல்லாரும் மாற்றணும். எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ், எவ்வளோ இது மாடியில் வச்சு பண்ணி அந்த இதுக்கான கரண்ட் உற்பத்தி எவ்வளோ பெரிய லாபம், ரொம்ப லாபம். அதோடு சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களும் கொண்டு வந்துடலாம். ஸ்டவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டில் நமக்கு அந்த சோலார் நல்ல விஷயம். ஏன்னா எப்பவுமே நம்ம கிளைமேட் அந்த கிளைமேட் தான் வருஷத்தில் 3 மாதம் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். அதுவும் அப்படி இப்படி மாறி மாறி வரும். அப்போ மாற்று எரிபொருள் தேட வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாகியிருக்கோம். இந்த போர் இவனுங்க வந்து இவனுக்குள்ளே அழிஞ்சிட்டு போனால் தான் அது விளங்கும் போல். இந்த இந்த வரலாற்றுடைய போன வரலாற்று நூற்றாண்டுடைய மோசமான ஹிட்லர் மாதிரி இந்த நூற்றாண்டுடைய மோசமான ட்ரம்ப் வரலாற்றில் அவருடைய பேர் பொறிக்கப்படும். இஸ்ரேல் என்கிற நாடு உலக அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஈரானை வம்பு இழுத்து இப்போ ஈரானும் சேர்ந்து இவங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு எல்லாருடைய வாழ்க்கையும் இதாகிட்டு இருக்குது. இதற்கு ஒரு முடிவு வரும்னு எதிர்பார்க்குறோம். மறுபடியும் இவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பங்கு மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு போரை நிறுத்துறேன், போரை ஸ்டார்ட் பண்ணுறேன், நிறுத்த இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா அவனுங்க இதில் பணம் ஏறிக்கிட்டே இருக்குது. கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரம் பாதிச்சுக்கிட்டே இருக்குது. ஆமாம், இன்னைக்கு யூரோப் கண்ட்ரிஸ்லாம் 40% ஏதோ மின் கட்டணம் உயரும். ஜெர்மனியில் ஸ்வீடனில் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த உயர்வு வந்திருக்கு. அப்போ நீங்கள் நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருப்போம், நம்ம வந்து ஒன்றும் இல்லாத நாடு, யூரோப் கண்ட்ரிஸ் பாரு அப்படி இருக்காங்க, இந்த இந்த கிழக்காசிய நாடுகள் பாரு எப்படி இருக்குன்னு. இப்போ அங்கே தான் முதல்ல தாங்க முடியாத உதவுழுது. நமக்கு இன்னை வரைக்கும் மின் கட்டணமோ மற்ற விஷயங்களோ இதாகல, எதுவுமே ஆகலை. இப்போ வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறோம். கலால் வரி 10 ரூபா குறைச்சிருக்கோம். எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இங்கே உட்காந்துட்டு டீ ஏறிச்சு, விலை ஏறிச்சு, இது விலை ஏறிச்சின்னு உட்காந்து இந்த தேர்தலுக்காக மக்களை பயமுறுத்திட்டு இருக்கிற வேலையும் பண்ணுறாங்க. இல்லை, இதே சமயத்தில்ண்ணே நம்ம மக்கள், இங்கே இருக்கிற மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஈரான் மக்களுக்காக இந்திய அரசாங்கம் அதுக்குண்டான மருத்துவ உதவியிலிருந்து எல்லா உதவிகளும் பண்ணியிருக்காங்க. அது இங்கே வந்து செய்திகள் வந்து சேர்றதில்லை. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு போயிருமோங்கிற கான்செப்டுக்காக இங்கே சொல்கிறதில்ல. அந்த உதவிகளை வந்து ஈரான் மக்களுக்காக பண்ணியிருக்காங்க. நேற்று தேங்க்ஸ் இந்தியா, தேங்க்ஸ் ஜெர்மனின்னு சொல்லிட்டு ட்ரோனில் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நம்ம மக்களுக்காக. வந்து ஈரான் இருக்கிற தொலைக்காட்சிகள் கண்ணுக்கு தெரியாது. ரைட்ண்ணே. இந்த இவ்வளவு ஒரு மோசமான சிச்சுவேஷனில் நேற்று ட்ரம்ப் அடித்த ஒரு நகைச்சுவைண்ணே, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இன்றிலிருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. இனிமேல் சந்திரனை வந்து சந்திரன் சொல்லக்கூடாது, ட்ரம்ப்னு தான் சொல்லணும். போற போக்க பார்த்தா கிரகத்துக்கெல்லாம் பேர் வச்சிருவாரு போல. நம்ம முதல்வர் கூட போட்டி போறது ட்ரம்ப் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஓடுது சமூக வலைதளத்துல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. குடும்பத்துக்குன்னு சேர்க்கறது இருக்குல்ல, ஆமா, அதை ஒப்பிட்டு எல்லா நகரத்தில் போட்டுனாங்க. கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே, நம்ம தமிழக அரசியலுக்கு வந்துடுவோம்ண்ணே. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்லி இந்த வெப் சீரிஸில் பார்த்துருப்போம்ண்ணே. இந்த தளபதி வராருங்கிற மாதிரி. ஆனால் இந்த தளபதிக்கு மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே அனுமதி கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படி இருக்காங்க? எங்கள் தளபதியும் வந்து நேற்று தேர்தல், அதாவது ஜனநாயகத்துக்கு பாசிகமாகவும் பாசிச வேலையும் திமுகவையும் ஒரு சாடி இருக்காரு, 2 பேரையும் சாடி இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணைய வர்க்குக்கும் திமுக என்னங்க சம்மந்தம் இருக்குது? அது பாசிசத்துக்கு எங்கடா சம்மந்தம்? ஜனநாயகத்துக்கு தேர்தல்னா தெரிஞ்சுக்கும். இன்னைக்கு கூட மாசு சொல்லியிருக்காரு, ஏன்பா எதுக்கத்தாலும் எங்களை சொன்னால் நாங்கள் என்னப்பா பண்ணோம், நாங்களே அவங்கள்ட்ட தான்ப்பா பர்மிஷன் வாங்குகிறோம். அதாவது அதுக்குன்னு ஆப் இருக்குது, அதில் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணால் கொடுக்க போகிறாங்க.
நீ அங்கே போய் 3000 பேர் வருவான் 5000 பேர் வருவான்னு எதுக்கு சொல்லுங்கிற 300 பேர் வருவான்னு சொல்லிட்டு போ. யார் என்ன கணக்கா இது கணக்கா எடுக்க போகிறான். இவங்க மேலே அந்த பயம் இருந்துகினே இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, போலீஸில் புகார் கொடுத்தாருல இவர் போய். ஆமாம். யாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நீ எந்த லிங்க்கு எங்கே பேசினாரு எல்லாத்தையும் வச்சு கொடுக்கணும்ல. கொடுக்கணும். இதில் எனக்கு கூட ஒரு சின்ன ஒரு டவுட்டுண்ணே, இதை ஏன் சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலையோன்னு ஒரு பக்கம் வருதுண்ணே. ஏன்னா கூட இருக்கிறது எல்லாம் டெம்மி பீஸ். ஒரு வழக்கு ஒரு தலைவர், கட்சியோட தலைவர் கொண்டு போய் கொடுத்தாருன்னா நாளைக்கு கேஸ் வரும்போது இவர் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆமாம். இது எந்த தருணத்துக்காக பேசப்பட்டதுன்னு கேள்வி கேட்டா அன்னைக்கு எங்க கொண்டு போய் விஜய் வந்து எந்த சேனல்ல பேசுனீங்க, என்ன இது எந்த காரணத்துக்காக பேசினார் விஜய், நீங்க சொல்லுங்க. புகாரே கொடுக்கலங்கன்றுவான் அவன். அது லிங்கே கொடுக்கல, மேலே கொடுக்கலங்கன்றுவான். எப்படி பாருங்களேன், இந்த மாதிரியான யாரும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்றது? கூடகிற செவ்வாழைங்க தான். இவர் போயிட்டா இவர் நினச்சிக்கிறாங்க அந்த ரசிகர் மாதிரி. இவர் போயிட்டா சட்டமே வாங்க விஜய் சார் நான் உடனே பொன்ராஜ் தூக்கிட்டு வரோன்னு. பொன்ராஜ் எந்த சேனலில் பேசினாரு, அந்த லிங்க்கு கூட யார் உட்காந்து பேசினா, எந்த இதில் அதை மேலும் வலியுறுத்தி ஃபோனை கொடுத்தாரு, அந்த லிங்க்கு, இது எல்லாத்தையும் தானே கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம நீ குறிப்பிட்டு புகார் கொடுக்காம யாரோ எவரோன்னா எப்படி அது புகாராக எடுத்துக்கொள்ளப்படும். அதான் பிரச்சனை. இன்னொன்று, மாவட்டம் முழுதும் எல்லா மாநிலம் முழுதும் கொடுக்க வைக்கணும்ல. அதுக்கு டிராஃப்ட் ரெடி பண்ணி ஒரே டிராஃப்டாக எல்லாத்துக்கும் கொடுத்து லிங்க் இங்கே எல்லாம் பண்ணி அட்டாச் பண்ணி ஆடியோவை அட்டாச் பண்ணி ஆடியோவில் பென்ட்ரைவில் போட்டு இவ்வளோ வேலை இருக்குது, எல்லாத்தையும் கொடுக்கணும். ஆமாம், எதுவுமே பண்ண மாட்டேன்னு அர்த்தம். சும்மா போய் ஒரு பேப்பரில் கொடுத்துட்டு வந்தோன்னா மகளிர் ஓட்டு எங்கேயோ சரியுதுன்னு நினச்சி பயத்தில் கொண்டு போய் கொடுத்தாரோ. மகளிர் ஓட்டு எங்கேயோ சரியுது அப்படிங்கிற மாதிரி அதையும் சமூக வலைதளத்தில் சொல்கிறாங்க. ஒரே கலர் போட்டு போனதில் அடைஞ்ச சரிவே இதில் இருக்குன்னாரு. அதெல்லாம் விட்டுருங்க, தப்பு தான். சீமான் மாதிரி நம்ம வந்துட்டு முட்டு கொடுக்கலாம் முடியாது. எனக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப அதிருப்தி. ஏன்னா ஆதங்கத்தில் பேசுகிறாராம், ஆணவத்தில் பேசுகிறாங்க. அந்த ஆள் ஆணாதிக்கு ஆணவத்தில் பேசுகிறான். இவர் எப்படி அது ஆதங்கம்லாம். இன்னொன்று, ஃபேக் ஐடி திட்டினதெல்லாம் இவர் வந்து இவங்க திட்டினாங்க, அவங்க திட்டினாங்க, அவங்கள திட்டினாங்க, எவங்களா திட்டிக்கிட்டோம், புகார் கொடு. நீங்கள் தம்பிகள் திட்டாதா? திட்டுறது அவதூறாக பேசுறதுலாம் உங்கள் எல்லாருக்குமே வாடிக்கையாக போச்சு. இந்த கலாச்சாரம் ஒளினும் தான் எல்லாருமே இல்லை. நம்ம இதுலேயே கமெண்ட்ஸ் வந்து அண்ணன் சீமானை நீங்கள் தவிர்க்கிறீங்க, அண்ணன் சீமானை பற்றி பேசுங்கன்னு. அண்ணன் சீமான் ஒரு விஷயத்த பண்ணினாருன்னா கண்டிப்பாக நம்ம பேச தான் போகிறோம். அது நமக்கு இப்போ வரைக்கும் மாற்று பொருளாதாரம் அவரு தானே பேசுகிறோம். அவர் தான் பேசுகிறோம், வேறு யாருது பேசுகிறோம்? பால் பொருளாதாரம், பால் பனை பொருட்கள் பொருளாதாரம் அவர் தானே பேசுகிறோம். நல்லதாக இருந்தால் பேசுவோம். கிண்டல் அடிக்க சொல்கிறீங்களா சொல்லுங்க, கோச்சிக்குவீங்க, அது நம்ம தவிர்க்கிறோம், விட்டு கடந்து போகிறோம். அதனால தவிர்க்கிறோம். நம்ம அவருக்கு மேலே ஒரு மரியாதை வச்சு தான் தவிர்க்கிறோம் அந்த விஷயத்தை. அவர் நல்லா அரசியல் பேசுகிறாரு, அதே நம்ம இதெல்லாம் தவிர்க்கணுங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆமாம், கிண்டல் அடிக்க சொல்லுங்க, விஜய் மாதிரி பண்ண சொன்னால் சொல்லுங்க. என்னங்க நீங்கள் ஒரு பெண்கள் விஷயத்தில் ஒரு அவ்வளோ பெரிய கட்சி தலைவர் 50% பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறவர், ஒரு பார்வை இருக்க வேணாவா? விஜய் எதிர்ப்புன்ற ஒரே இதில் வச்சுக்கிட்டு பொன்ராஜை எப்படி நியாயப்படுத்த முடியும்? ஆணவமாலாங்க பேசுகிறான் அந்த ஆள். பெண்கள் சமுதாயத்தையே விபச்சாரிங்கன்றாங்க. அந்த ஒரு பொண்ணை சொன்னாலும் கட்சிக்காரங்க எல்லாருமே விபச்சாரிங்கன்றான் அந்த ஆள். ஆமாம், எது இந்த தாவேகாவுடைய பெண் தொண்டர்கள் எல்லாரையுமே சொல்கிறான். அப்புறம் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கணுன்றாரு. அது என்ன அர்த்தம்? அது மேலாதிக்க சிந்தனை தானே. அதை எப்படி சீமான் ஏற்றுக்குவார்? இந்த ரிப்போர்ட்டருங்களை கேட்க தெரில, கேட்டால் இன்னொன்று அவர் கோச்சிக்குவார், என்ன மறுத்து பேசுகிறீங்கன்னு. அப்போ எஸ்வி சேகர் பேசுனது நியாயப்படுத்துவீங்களா? அந்த பொண்ணு அந்த நேரத்துக்கு எதுக்கு அங்கே போனான்னு கேட்குறிய? என்ன மாதிரியான கேள்வி? என்ன ஒரு ஆணவம்? நீ உன் தமிழக அரசாங்கத்து மேலே தான் கோவத்தை விடணும். ஏன்னா பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீமில் இருக்கு, ஸ்கீமே நீ பண்ண அதை பண்ணாமல் விட்டுருக்கேன். அதை பற்றி பேசாம இதுவும் அந்த ஆணாதிக்க இதுதாங்க. நீ ஏன் அந்த ட்ரெஸ் போட்டிருந்த, நீ ஏன் அந்த கும்பல் இருக்கிற இடத்துக்கு போன, நீ ஏன் அந்த இடத்துக்கு போன, நீ ஏன் தனியாக நின்று இருந்த, இதெல்லாம் வந்து இந்த ஆணாதிக்க சிந்தனையுடைய இது. அவன் ஏன் தனியாக நின்றுட்டு பொண்ணை பாதுகாப்பாக கொண்டு போய் வீட்டில் விடாமல் பாலியல் பலாத்காரம் பண்ணான்னு கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதுதான். ஒருத்தன் காரில் உட்காந்து லவரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்னா 3 பேர் போயினா நீ ஏன் அந்த இடத்துல போய் காரில் உட்காந்துருந்த, எல்லா இடத்துக்கும் போலீஸ் வருமா? இந்த பார்வை தான். இதுக்கெல்லாம் கடுமையாக தண்டனைலாம் வாங்கி கொடுத்து இது பண்ணால் அந்த பிரச்சாரம் மற்ற விஷயம் பண்ணால் தான் பயம் வரும். முதல்ல போதை பழக்கத்தை ஒழிக்கணும். அதை போட்டு நீ எனக்கு என்னன்னு பண்ணிட்டு தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இவர் போய் அதை ஆதரித்து பேசுறது, ஆதங்கத்தில் பேசுகிறான்றதெல்லாம் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் இப்படி அனுமதி மறுப்பு எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட அனுமதி மறுப்பு இதுதாங்க. 150 இடத்துக்கு பேரணி போகணும்னு சொல்லியிருக்காங்களாம். அதில் 75 விஷயத்துக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அது மாதிரி 18 இடங்களில் வந்து காரியாலயம் போடணும்னு சொல்லியிருக்கிறதுக்கு 11 இடங்கள் அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து அவரோட பிரச்சாரம் இன்னைக்கு நடக்க வேண்டிய இடத்துல வந்து மாநகராட்சி
ஒரு அடைச்சி வச்சு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து பரப்பிடுறாங்க. ரோடு பள்ளம் ஆயிடுச்சுங்க, பள்ளம் விழுந்துச்சு. அதை மாநகராட்சி இன்னைக்கு எடுத்து போட்டுட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லைங்கிற மாதிரி எடுத்து போட்டிருக்காங்க. குறுகிய சந்துக்குள்ள வந்து இவங்க வந்து அனுமதி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணைய சைட்லேருந்து கம்ப்ளைண்ட். எப்படி பார்க்குறீங்க? இவங்க மக்களை குழப்புற மாதிரி இல்லையா அது? மக்களை தான் குழப்புறாங்க. இவர்கள்ட்ட திட்டமிடல் இல்லை. அந்த திட்டமிடல் இல்லாத விளைவை இப்போ கண்டபடி அப்ளை பண்ணுறாங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, பிரச்சாரத்துக்கே கேட்கல நீங்கள். கவர்மெண்ட்டே, டிஎம்கே கவர்மெண்ட்டே. ஆமாம். நீங்கள் செயல் வீரர்கள் கூட்டம்னு கேட்டோன்னா அவன் அந்த எஸ்ஓபிலாம் கொண்டு வந்தான். எவ்வளோ பேர் வருவாங்க, எந்த இடத்துல நடத்துறாருன்னு. எங்களுக்கு தலைவருக்கு அனுமதி கொடு. நீ பிரச்சாரம்னு கேட்டுப்போ உன்னை தடுக்க முடியுமா? அன்னைக்கு நீ பிரச்சாரம் எங்கேயுமே போகல. ஒரு 5000 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சுயபெருமை பேசுதுன்னு. இப்போவும் தேர்தல் பிரச்சாரமாக எந்தெந்த இடம் பிரச்சார இடம்னு இருக்குல்ல, அதுக்குரிய ஆப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு பண்ணலன்னா கொடுக்கலன்னா ஓகே. இன்னொன்று அந்த பெரம்பூர் இடம் வந்து குறுகிய இடம் ஒன்று, இன்னொன்று அந்த பள்ளம் விழுந்துச்சு. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? அதை என்ன அவங்க வேணுக்குன்னா போட்டிருக்காங்க? அதனால் எல்லாத்துக்கும் உட்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இதெல்லாம் இல்லை. காரியம் ஆகிறத பார்க்கணும். 20 நாள் இருக்குது. 20 நாளில் என்னென்ன காரியம் ஆற்ற முடியும்னு பார்க்கணும். நாளைக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம் இருக்குது. எப்படின்னு அதையாவது உறுதியாக பண்ணிடுவாங்களா? சண்டே தாங்க பிரச்சாரம் காலம். வீட்டில் எல்லாம் இருப்பான். அதுன்னு சண்டே உட்காந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம். நீ பாட்ட போயா ரோட் ஷோ யார் கேட்க போகிறான்? ஆனால் அன்றைக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும். அவசரமான போனவங்க நிலமையில என்ன ஆகும்? ஒவ்வொரு சண்டேவும் இனிமேல் கண்டம் தான். தேர்தல் முடிகிற வரைக்கும் விட மாட்டாங்க. இப்படி ஒருத்தன் சைக்கிள் ஊர்வலம் போவான், இப்படி ஒரு பைக் ஊர்வலம் இப்படி போவான், இன்னொருத்தன் இப்படி போவான், ஒருத்தன் இப்படி போவான். வெளியே வருதுன்றது அன்றைக்கி பைத்தியக்காரத்தனம் வருது. கண்டிப்பாண்ணே, ரைட்ண்ணே. அதிமுகவோட வேட்பாளர் பட்டியல் 127 தொகுதிக்கு நேற்றைய வேட்பாளர் பட்டியலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த வேட்பாளர் பட்டியலில் 2 விஷயமா பார்க்க தோணுதுண்ணே. ஒன்று, அனுபவசாலிகளுக்கு கொடுத்த மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தவங்க, மாவட்ட செயலரில் இருந்தவங்க, அமைச்சராக இருந்தவங்க யாரையுமே தவிர்க்கலை. சில முக்கியமான ஆட்களை மட்டும் தவிர்த்திருக்காங்க. ஒரு 13 பேருக்கு மட்டும் அமைச்சர்கள் பதவியும் கொடுத்துருக்காங்க. இபிஎஸ் அவர்களுடைய பாங்கு ஒருவேளை நல்ல அனுபவம் உள்ளவங்க மூலமாக இந்த போட்டியை களத்தில் இருந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும்னு நினச்சிருக்காரா? இல்லை புதியவர்கள் இந்த களத்தில் இப்போ இறக்கி விட வேண்டாங்கிற மாதிரியான ஒரு யோசனையில் கொடுக்கப்பட்ட லிஸ்ட் அது? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நேர்காணல் சரியாக நடத்தலைன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் இல்லை, நேர்காணல் நடத்தினாரு, நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு. தாவேகா விஷயத்தில் அதிமுக நான் சொல்கிறேன், எல்லா முதலாளித்துவ கட்சியுமே நேர்காணல் நடத்தலை. அவங்க அந்த திருப்பதி இது மாதிரி பஞ்சாக எல்லாரையும் உட்கார வச்சுட்டு தொகுதியெலாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து தொகுதியை பற்றி சொல்லுங்கள் இப்படி சொல்லி சில பேரை திட்டிக்கிட்டு இப்படி தான் ஒவ்வொருத்தரும் அமைச்சிருக்காரு. எல்லாம் சொல்லி போனால் பிரசாதமாக இருக்கணும். இங்கே அது கூட இல்லாமல் இருந்தது. ஒரே ஒரு காப்பி மட்டும் 50 பேர் உட்காருவான், 3 பேர் பேசுவான். இவர் மூஞ்ச காமினோன்னு பயப்படுவானுங்க. ஆமாம். 25,000 ரூபா கட்டி அவரை உட்காந்து பக்கத்தில் பார்த்துட்டு வந்து தான் லாபம். இதுதான் திமுக நடத்தின நேர்காணல். அதிமுக நேர்காணலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உங்களுக்கு 100-200 பேரை கொண்டு வந்து மொத்தமாக உட்கார வச்சு தொகுதி இதெல்லாம் வந்து மாற்றுக் கட்சிக்கு இதுக்கெல்லாம் போனால் வேலை செய்யணும், அதனால் இது கூட்டணி மற்ற விஷயம்லாம் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். நம்ம வந்து நல்லபடியாக ஜெயிக்கணும், அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்படி தான் நேர்காணல் நடத்திருக்காங்க. இது நேர்காணல் இல்லை, அதனால தான் நேர்காணல் சரியாக நடத்தலைன்னு. புரியுதா? நேர்காணல் நடத்தினார், 3 நாள் நடத்தினாருன்னா எங்களுக்கு தெரியாதா? உங்களோட எங்களுக்கு தெரியும்ல உள்ளே என்ன நடக்குதுன்னு. போய் பார்த்துட்டு வருவோம். போகிற ஆட்கள் நம்மள்ட்ட பேசுவாங்க, எப்படி நடத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தானே சொல்கிறோம். அதனால் இது இன்னொன்று நீங்கள் சொன்னபடி கிடையாது. 43 பேர் புதுமுகங்கள், அதில் இளைஞர்கள், டாக்டரு அதுன்னு 17 பெண்கள் இருக்காங்க. நேற்று உருட்டினாங்க, இந்த கட்சி பார்த்தியா, அது இது இந்த ஜாதி அந்த ஜாதி. டேய், 11 பேர் பட்டியலின பெண்கள், 17 பெண்களில் 11 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. அதுவும் கொடுத்துறாங்க. கூட்டணி கட்சியிலையும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க ரொம்ப பேர் நிற்கிறாங்க. ஆமாம். இப்போ அந்த மாதிரி ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. 43 பேர் புதுமுகங்கள். மீதி இது பல பேருக்கு பல அமைச்சர்கள், சேம ராமச்சந்திரன், சரோஜா, விஜயலட்சுமி, அப்புறம் தனபால் அவர்கள், தனபால் தொகுதியெலாம் பாஜக போயிட்டு இந்த மாதிரிலாம் பலரையும் வந்து தவிர்த்திருக்கவும் செஞ்சுருக்காங்க. அதனால் பல விஷயங்கள் இதில் அவர் கொஞ்சம் ஒரு உறுதியாகவும் இறுதியாகவும் சில முடிவு எடுத்திருக்காரு. பாஜக கந்தர்வ கோட்டை வந்து மீண்டும் அதிமுக கொடுத்துட்டு வேறு தொகுதிக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க அண்ணாமலை அவுட் ஆகிட்டாங்க. அதானே என்னோட கேள்வி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடினே ஒரு சைடு பார்க்கும்போதுனே ஒரு அனுபவசாலியாக இவர் முதலமைச்சராக இருக்கும்போது யாரெல்லாம் எம்எல்ஏவாக இருந்தாங்கங்கிற ஒரு விஷயமும் இவர்கிட்ட இணக்கமாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களுடைய ஸ்டைல் மாதிரி இது இருக்குதா? இவங்க எப்படி பார்க்குறீங்க? அனுபவசாலியாக பார்க்குறீங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குங்க. ஆனால் எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை ஒரு 3 முனை போட்டி,
அதில் 3 முனையுமே வலுவான போட்டி. ஆமா. அவங்கள்ட்ட பல பிரச்சனைகள் இருந்தாலும் வாக்குகள் அவங்க வாங்குவாங்க. மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு. யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த வலுவான போட்டிக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி வேட்பாளர்கள். அதோட சேர்த்து முற்றிலும் ஒதுக்காம 1/3 புதுமுகங்களுங்க. ம். 169 இடம். குடியாத்தம்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. அதில் 43 பிரீத்தா புதுமுகங்கள்லாம் பார்த்துக்குங்க. பெரிய விஷயம் அது. அதனால் எல்லாருக்குமே திருப்பியும் கொடுக்க முடியாது. பலரையும் வந்து பண்ணுற இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் வலுவான வேட்பாளர்களை போகிற இடத்துல வலுவான வேட்பாளர். அதே மாதிரி வலுவான தொகுதிகளை பல தொகுதிகளை பாஜகவுக்கும் அமமுகவுக்கும் பாமகவுக்கும் கொடுத்துருக்காரு. ஆமா. அதனால கோச்சிக்கிட்டு கொஞ்சம் பேர் வெளியே போகிறதெல்லாம் நடக்குது. இன்னொன்று சில பேருக்கு வந்து இப்போ திமுகலாம் நான் அடுத்து பேசுகிறேன். அவ்வளோ இது பண்ணி வச்சுக்கிறாங்க. இது அந்த மாதிரிலாம் இல்லை. தமிழ்நாட்டில் எங்கெங்கே அவங்கவுங்களுக்கு செல்வாக்கு இருக்குதோ அதெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ அமமுக கொண்டு போய் எங்கேயாவது வட மாவட்டங்களில் கொடுக்கல. அவங்களுக்கு பெரிய குளம். நீ பேசும்போது கூட அண்ணன் சொன்னது தான். 99.85% வரைக்கும் கிடைச்சிருக்குங்க. ஆமாம். நான் கேட்ட தொகுதி தான் கொடுக்கல அவங்க. ரங்கசாமி அவர்கள் கோவப்பட்டு போனதுக்கு உண்டான காரணம் அந்த தொகுதி எனக்கு கொடுக்கல. அவர் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி அவர் அழுத்த திருத்தமாக பேசியிருக்கார் டிடிவி அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் நீங்கள் சொன்னனால சொல்கிறேன். அமமுக 11 வேட்பாளர். கதிர்காமு அவர் வெயிட்டான வேட்பாளர். பெரிய குளம் தான் நினைக்கிறேன். ஆமாம். பெரிய குளம் நேற்று போன தடவை போச்சுன்னு நினைக்கிறேன் கையை விட்டு. காரணம் அவர் தான். அப்போ அந்த இது அவர்கள் அது செந்தமிழர் நல்ல வலுவான வேட்பாளர். இவர் அவர் பேர் டிஆர்பி ராஜா எய்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர். போன முறை வந்து அமமுகவும் அதிமுகவும் வாங்கின வாக்குகளோட டிஆர்பி ராஜா கம்மியாக தான் வாங்கியிருக்காரு. ஆமாம். அதனால் அந்த இது வந்து உங்களுக்கு 11 பேர். அதே மாதிரி கதிர்காமு இசக்கிமுத்து அவரும் அந்த இதில் நம்ம நாங்குநேரியில் வெயிட்டான வேட்பாளர்ன்றாங்க. நேற்று கூட ஒருத்தட்ட பேசியிருந்தேன். சார் அவரை போட்டார்னா நல்ல ஒரு இது சார்ன்றாங்க. காமராஜ் தான் நீங்கள் சொன்னீங்க. டிஆர்பி ராஜா நல்ல வேட்பாளர். ஆமாம். போன முறை அவர் தான் ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த முறை வந்து இந்த ஏரியாலே செல்வாக்கு முக்கியம் அவர். அதுக்கப்புறம் 1 2 3 பெரியகுளம். அது 11 பேருமே நல்ல ஒரு வேட்பாளர். தங்கவேலுவா முன்னாள் அமைச்சர் ஏதோ ஒரு வேலு வரும் அவரும் வந்து ஒரு வலுவான வேட்பாளர். இந்த மாதிரி 3 பேரை பொண்ணு சேர்ந்துருக்காங்க. பாஜக, அமமுக, ஏடிஎம்கே. இது வந்து பல இடங்களில் அவர்களுக்கு பெரு வெற்றியை தேடித்தரும். 2வது ஆன்டி இன்கம்பன்சி இவங்க பிரிக்கிற வாக்கு அது எல்லாம். அதனால் அவங்க வலுவாக எப்படியும் 11ல் ஒரு 7 வந்து ஈஸியாக ஜெயிக்கிற அளவுக்கு தொகுதியில் கொடுத்துருக்காங்க. ரைட்ண்ணே. மெட்ராஸை மட்டும் சென்னை அதை மட்டும் ஏன் அவாய்ட் பண்ணியிருக்காரு? என்ன ரீசன்? இப்போ வரைக்கும் வரல. இன்னைக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வருமான்னு தெரில. இவங்க டிஎம்கே வேட்பாளர் போகிறத பார்த்து பண்ணலான்ற முடிவில் இருக்காங்க. ஓகே. ஏன்னா பல்லாவரம் தாம்பரம் வரைக்கும் கொடுத்துட்டாரு. ஆலந்தூர் கொடுக்கலாம். நேற்று பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. திமுக என்ன வேட்பாளர் போடுறாங்க அதை பார்த்து கொடுக்கலாங்க. இல்லை காமெடி என்னன்னா பல்லாவரத்தை பந்தாடுறாங்க. கருணாநிதிக்கு பல்லாவரமே கிடையாது. சிபிஎம்ஐ கூப்பிட்டு வச்சுக்கின்றாங்களாம் பல்லாவரத்துக்கு. எனக்கு உறுதியை தோத்துருன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் இன்னொரு தொகுதி இன்னொருத்தருக்கும் கொடுக்குறேன்றாங்க பல்லாவரத்தை. யாருக்கு? தேமுதிகக்கு. சரிதான். சென்னையில் கேட்குறீங்களா? இருக்க பார்க்க தர முடியாது. அப்போ அந்த மாதிரி அதனால் வேட்பாளரை பார்த்துட்டு நம்ம வேட்பாளர் போடலாம் அப்படின்ற மாதிரி. ஏதோ ஆலந்தூர் வந்து இப்போ வளர்மதி இருக்காங்க. அவங்கள வந்து 1000 விளக்கில் நிற்காட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. ஒருவேளை ஆலந்தூரில் டம்மியாக கேண்டிடேட் இருந்தால் வளர்மதி அங்கே நிப்பாட்டி ஜெயிக்கலாம்ல. ஆமாம், கண்டிப்பாக மாற்றி கூட ஈஸியாக பண்ணிக்கலாங்கிற மாதிரி. அந்த மாதிரி சில இதுக்காக தான் வெயிட்டிங். மற்றபடி நம்மளே சொல்லிடலாமே. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சார் நீங்கள் சொன்னது எல்லாம் தான் சார் அந்தந்த தொகுதி அப்படிலாம் இல்லைன்னீங்க. அதே மாதிரி இல்லை சார் அப்படின்னு. இப்போ என்ன குப்பை ஈஸியாக ஜெயிச்சிருவாரு. ஆமாம், திருவள்ளூர். ஏன் சொல்லுங்கள்? கேகேபி தம்பி தானே. சிபிஎம் கொடுக்குறாங்க திருவள்ளூரை. சரி, அப்போ முடிஞ்சுதா? அப்போ ரைட்டு முடிஞ்சுது. ரைட்டு. ஆர்கே நகர் ராஜேஷ் ஊருக்கே தெரியும். துறைமுகம் வந்து யார் என்னன்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் நிற்கிது. சேப்பாக்கம் இவர் ஆதி ராஜாராம். டி நகர் சத்யா தான் போன முறை குறைஞ்ச வாக்கில். விருகை ரவி, அங்கே வேளச்சேரி அசோக்கு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லாருமே தெரியும். மயிலாப்பூர் பாஜகவுக்கு போயிடுச்சு. அதனால் 1000 விளக்கு வளர்மதி. அந்த மாதிரி இது கொளத்தூர் ஸ்டாலின் ஜெயிக்கணும்னு பாலகங்கா கொடுத்துக்கிறாங்க போல. கொடுக்குறாங்க.
சரி. இவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே அவர் ஒழுங்கா வேலை செஞ்சாருன்னா அவர் மரியாதை இப்போ கொடுத்தாங்கன்னா, கண்டிப்பா. இந்த தடவையும் அவர் இது பண்ணலன்னா நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா கட்சிக்குள்ளேயே கேட்குறவங்கலாம் தெரியும். அவரா? அப்போ பிரச்சனையே இல்லைங்க ஈஸியா ஸ்டாலினுக்கு. செஞ்சிடலாம். இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு இது பண்ற டஃப்பான மாரி கண்டென்ட். வேட்பாளர அங்க போடணும். அதுக்கு ஒருத்தரு சுனில்னு கூட ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. 1000 விளக்கு டாக்டர் சுனில்னு. அவர மாரி ஒரு புதுமுகங்கள குடுத்தா கூட, சரி நம்ம டஃப் குடுப்போம் ஆமா, அப்படின்னாவது இறங்கி டஃப் குடுத்தாங்கன்னா, முதல்வர் கைத்த ஒரு ம். வேட்பாளர்னா அவங்க ஒரு இது இருக்கும்ல, உத்வேகம் இருக்கும்ல. ஏன்னா அங்க தாவேகா பிரிக்கிறாங்க, ஓட்ட பிரிக்கிறாங்க. அவரை புரியுறாங்க. ரைட்டு. அண்ணாமலை பொறுத்த வரைக்குண்ணே, அதாவது இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தாலும் 2 பேருக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல அண்ணாமலை கோவப்பட்டிருக்காரு. நான் கேட்ட தொகுதியெல்லாம் கொடுக்கலங்க. எப்படி குடுப்பாங்க? நீங்க நியாயமா நடந்துக்கிட்டீங்களா? அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. அதனால கோவத்தில் வந்துட்டு கடிதமும் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது தலைமைக்கும். எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை அவர்களுடைய கோவத்தை? அண்ணாமலை கடிதம் எழுதுனேன்னு சொல்லியிருக்காரா? இல்லை அவர் சொல்லலை, நியூஸில் எல்லா நியூஸ் சேனல்லையும் போகிறாங்க. நியூஸ்க்கு எப்படி தெரியும்? எப்படி சொன்னாலும் தெரியும். எல்லாமே உருட்டுங்க. அண்ணாமலை கோவப்பட்டு கடிதம் எழுதியிருக்காருன்னா, அண்ணாமலை பேசிருவாரு. எங்கேயாவது வெளிப்பட்டுரும். பப்ளிக்லேயே பேசிடுவாரு. அது நான் கடிதம் எழுதுறது. கடிதம் எந்த காலத்துலங்க? யாருங்க கடிதம் எழுதுவா? அது சொல்லுங்க. டெல்லிக்கு முதல்வர் எழுதுவாரு. டெல்லிக்கு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பண்றாங்கன்னு கேட்கலாமே. ஆமாம். இல்ல மேலிட பொறுப்பாளர்கிட்ட கேட்கலாம். இல்ல நயினார்ட்ட கேட்கலாம். பியூஷ் நயினாரே கோயல். மேல கை காட்சி விட்டாரு. ஆனால் இருந்தும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் தான் பேசப்படுது. அது ஏதாவது ஒரு தொகுதி கண்டிப்பான முறையில் வாய்ப்பு கொடுக்கப்படும் தான் பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க அது? இல்ல இருக்க வாய்ப்பு இருக்குமா? நான் என்ன சொல்றேன், அவர் கேட்ட தொகுதிகள், அவருக்கு எதுவுமே இல்ல. உண்டான தொகுதிகள் எல்லாமே ஏடிஎம் வச்சுக்கிச்சு. ஏடிஎம் வச்சிருச்சு. ஏடிஎம்கே வச்சுக்குதுன்னா என்ன அர்த்தம்? பிஜேபி ஒத்துக்குதுன்னு அர்த்தம். ஆமாம், ஒத்துக்கிடுச்சுன்னு அர்த்தம். பிஜேபி ஒத்துக்குதுன்னா அது யார் உட்காந்து முடிவு பண்ணுவா? அமித்ஷா அவர்லேருந்து பியூஷ் கோயல். பியூஷ் கோயல்லேருந்து எல்லாமே. அமித்ஷா கிட்ட ஏன் பர்மிஷன் வாங்குவாங்க? அண்ணாமலைங்கிற ஒரு விஷயத்துக்காக. இப்போ அண்ணாமலைக்கு இந்த தொகுதி இல்லைங்க அப்படின்னா அமித்ஷா அதுக்கு ஒத்துக்கிறாருல்ல. ஆமாம். அப்புறம் எப்படி இங்கே நீங்கள் இது பண்ணுவீங்க? அப்போ ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலையை தமிழ்நாட்டை விட்டு நகர்த்தணும்னு டெல்லி மேலிட முடிவு பண்ணுது. நேற்று நயினா நாகேந்திரன் பேட்டின்னா அண்ணாமலை பற்றி கேட்டப்போ அதை டெல்லி தலைமை தான் முடிவு எடுக்க முடியும். ஏன் அதை சொல்கிறாரு? அவங்க முடிவெடுத்து அந்த தொகுதியெலாம் ஏடிஎம்கே ஓகேங்க, இல்லாட்டியும் கேட்க கவுண்டம்பாளையம் எங்களுக்கு கொடுங்கன்னு ஏதாவது கேட்டால் மத்திய அமைச்சர் கொடுக்க வாய்ப்பு இருக்குமாண்ணே? கொடுத்து வைக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா வெல்முருகனை அவினாசியில் நிற்க வைக்க போகிறாங்க. அவர் ஒரு வேளை ஜெயிச்சிட்டாருன்னா அந்த இடத்த இது பண்ணி அண்ணாமலையை அங்கே கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு. மத்திய அமைச்சரை கொண்டு வரலாம். அப்போ முக்கியத்துவம் தான் கொடுக்கப்படுது. முக்கியத்துவம் கொடுத்து நகர்த்துறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சொன்னா கோச்சிக்கிறாங்க. அண்ணாமலைக்கு எதிராக பேசுறாரு. உண்மையை பேச அவன் இன்னும் உடச்சி பேசுனா நிறைய நல்லா இருக்காது. ஊருக்கே எல்லாருக்கும் தெரியும் இவர் என்னென்ன பண்றாரு எல்லாம். நான் என்ன சொல்றேன், பாஜக தேசிய தலைமை அண்ணாமலைக்கு மரியாதை கொடுக்குது. அண்ணாமலையுடைய திறமை தெரியும். நல்லா இருக்குதுன்னு தங்க ஊசின்னு கண்ணில் குத்திக்க முடியுமா? முடியாது. இல்லை, பழமொழி இருக்குல்ல, தங்க ஊசிங்க அப்படின்னு கண்ணில் அவனை குத்திக்க மாட்டான். தங்க ஊசி நல்ல விஷயத்துக்கு பயன்படணும். நீங்கள் உட்காந்துட்டு கூட்டணியை உடைக்கிற வேலை இந்த வேலை எல்லாம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? சரி நீ ராசா நீ டெல்லிக்கு வந்துரு, நீ தமிழ்நாட்டுக்கு லாய்க்கலன்னு கூப்பிட்டுவாங்க. அவருக்கும் சில ஆட்கள் இருக்காங்களே டெல்லியில், அதை பயன்படுத்தி இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியும். அண்ணாமலைக்கு மேலிடம் நடக்க தெரியாதா? அப்படியே மௌனமாக இருக்காரு. ஏன் மற்றவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு? கண்டிப்பாக இது என்னன்னா திரும்ப 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 இந்த கூட்டத்தில் இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பம்னு இவங்க உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு தடவையும் அதுக்கு இடம் கொடுத்தது யார்? அண்ணாமலை அவர்களோட பங்கு, மெயின் பங்கு. எவ்வளோ முறியடிச்சாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நீ அவர் பேசின பேச்செல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுனது யாருங்க ஏற்றுக்குவா? அதுக்கு முன்னாடி அவர் பொறுமையாக சகோதரர் அண்ணாமலைங்கிறது சொல்கிறது அவருடைய பக்குவத்தை காமிக்குது. இப்போ யாகாபாராயினும் நாகாக நிற்கிதா அந்த வார்த்தை இன்ன வரைக்கும்? கண்டிப்பாக. எங்கேயாவது அவர் அண்ணாமலை வேற மாதிரி பேசியிருக்காரா? சொல்லுங்க, யாரையாவது பேசியிருக்காரு? உதயநிதி கூட பேசிட்டாரு. அண்ணாமலை இப்போ வரைக்கும் பேசணும், அதையே கூட நம்ம ஏற்றுக்கல. ஆமாம், அதுக்கப்புறம் அவரும் மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பேசவும் இல்லை. ஒரு தடவை சொல்லிட்டு விட்டாரு. ஆனால் நம்ம அதுக்கே சொன்னோம். ஆமாம், அவர் தகுதிக்கு என்னங்க அவருக்கு ஏற்காம இவர் இறங்குறாரு. அப்போ அதில் அவரே இறங்க வச்சிட்டாங்க. அதனால நம்மலாம் இதை தான் பார்ப்போம். இதுதான் அரசியல். நீ வாட்டில் மேடை கிடக்குது கோவப்படுறேன்னு எது வேணா வார்த்தை விடுவேன், பேசுவேன்னு ஒரு கட்சி தலைவரை ஜெயலலிதா பற்றி பேசுவேன், அது பண்ணுன்னா யார் கேட்பாங்க? யார் கேட்டுக்குவா? இதுதான் நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலின்னு இருங்க. அதான் சொல்கிறேன், தங்க ஊசின்னு கண்ணில் குத்த முடியாது. அப்போ பாஜக என்ன பண்ணுது?
இங்கே அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப அவர் அந்த வேலையை பண்ணுறாரு. இங்கே இருக்கிற அவருடைய ஆதரவாளர்கள் வேணால் அவரை போற்றி புகழலாம், அவர் என்ன பண்ணுறாருன்றதை மறுத்துக்கலாம். நீங்கள் பெரிய திறமைசாலி பாஜக முகமாக இருந்தீங்கன்னா அது நீங்கள் வச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி ஒன்றா வரும்பொழுது அதுக்கு பங்கம் வரைக்கிற மாதிரி நீங்கள் மறுபடியும் வார் ரூம் எவ்வளோ நாள் வரைக்கும் இயங்கி இருந்தது? அனுசரணை நடந்துகிட்டு தெரியும். வார் ரூம் இயங்கிக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இது பண்ணி வார் ரூம் ஆஃப் பண்ணி வார் ரூமை பிடுங்கிட்டு விட்டாங்க. ஆமாம், வார் ரூமை பிடுங்கிட்டாங்க. இதெல்லாம் இந்த ஆதரிக்கிறவங்களுக்கு தெரியுமா? பல விஷயம் நம்ம வந்து பேச வேணான்னு பார்க்குறோம். அண்ணாமலையுடைய இதை எடுத்துக்கிட்டு அவரை திட்டினது, அவர் எச்சரிக்கை விடுத்தது, பிரதமரை கண்டித்த விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ அவங்க டீசெண்டாக நகர்த்துறாங்க. அதனால் நம்ம வந்து அண்ணாமலை புகழ்றதுக்கு அவங்க ரசிகர் கிடையாது. அண்ணாமலையை கண்டபடி அவதூறாக பேசுறதுக்கு நம்ம எதிர்கட்சிக்காரங்களும் கிடையாது. நம்ம என்ன ஃபேக்டோ அதை சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் சும்மா வந்துட்டு அதை இது பண்ணக்கூடாது. அதனால் அண்ணாமலைக்கு திட்டமிட்டு தான் சீட்டு கொடுக்காம விட்டாங்க. அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி ஏங்க கவுண்டம்பாளையம் வேணுங்க கேட்குறீங்க எவ்வளோ நேரம் கேட்டு இன்னைக்கு உட்காந்து கந்தர்வ கோட்டை அவினாஷியே வாங்கிட்டாங்களே, தனபால அவருடைய தொகுதியை வாங்கிட்டாங்கன்னா அப்போ தெரிய வேண்டாமா? அதனால இது எல்லாரும் சேர்ந்தா முடிவு எடுக்கிறாங்க. அதான் விஷயம். கண்டிப்பாண்ணே. திமுக கூட்டணியிலண்ணே நைட்டும் பகலுமா பேசிகிட்டே இருக்காங்க. நேற்று எப்படியாவது ஒரு ஃபஸ்ட்டு வேட்பாளர் லிஸ்ட்டு வந்துடும், இல்லை தொகுதி வந்துடும் எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு சனி நீராடுமா, வர வாய்ப்பு இருக்குமா? இன்னைக்காவது தொகுதி வரும். ஜோசியருங்க ஒத்துக்கணும்ல. என்னடே செய்ய சொல்கிறீங்க எங்கள் கட்சியை? பாவம்னா எப்படி ஒரு கட்சியை? நேற்று சாயந்தரத்துக்கு மேலே தான் தெரியுது தசமி வந்துச்சுன்னு. நான் தான் சொன்னேன்லண்ணே. என்கிட்ட ஒருத்தர் அவசரமாக கூப்பிட்டு கான்வாய் கிளம்பிச்சு நேரம் கலைஞ்சிட்டு போகிறாரு. வந்த உடனே கூட்டணி கட்சியில் வெளியிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து கேட்டால் இல்லை இன்னைக்கு நவமி முடிஞ்சு தசமின்னு இப்போ தான் தெரிஞ்சுதான். நாளைக்கு காலைல நல்ல நாளா, நாளைக்கு நல்ல நேரம் இருக்குது, காலையில் வெளியிடுறாரு. உங்களுக்கு எல்லாரும் பிரச்சனை என்னென்னா இப்போ வரைக்கும் தேமுதிக ஒத்து வரல. ஆமாம், முடிஞ்சா பாரு, இல்லை சொல்லுன்றாங்க. எனக்கு ரிஷிவந்தியம் வேணும், வேணும், இல்லை சொல்லுங்க. இப்போ தெரிதா எது எடப்பாடி ஏன் கழட்டி விட்டாருன்னு? ஆமாம், யாரை வேணா சமாளிக்கலாம், அந்த அம்மா சமாளிக்க முடியாது. இவ்வளோதான். ராஜினாமா பண்ண தயாருங்க. ராஜினாமா பண்ண தயாருங்க. ராஜ்யசபா எம்பி நான் ராஜினாமா பண்ண. அதான் சொல்கிறேன். இந்த கவுண்டம் படத்தில் வரும்ல, அப்படி கோவப்பட்டு நீ எங்கே போய் நிற்க போகிறோம், ஓரமாக நிற்க போகிறோன்னு. அதெல்லாம் கவலைப்படாது அம்மா. அதனால் அந்த ராஜினாமா பண்ண தயாருன்னா அப்போ எல்லாத்தையுமே பண்ணிட்டு போமான்றாங்க. ஆமாம், அது சரி. இது சும்மா இழுத்து பிடிக்கிறது. என்ன பிரச்சனைனா காங்கிரஸ் தொகுதியும் கேட்குறாங்க, திமுக வலுவாக இருக்க தொகுதியும் கேட்குறாங்க. சரிதான். இது கொளத்தூர் கேட்கல இல்லைண்ணே? அது எப்படி கேட்பாங்க? அது கூட கேட்டுரும் வலுவாக இருந்தால். அதே மாதிரி சிபிஎம் வலுவாக இருக்க தொகுதியும் கேட்குறாங்க. அது பாவம்ண்ணே, எங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. மதிமுக தொகுதி கேட்குறாங்க. இப்படிலாம் எல்லாத்தையும் கேட்டு இவங்க மட்டும் நல்லா இருக்கணும். அதாவது 0% வந்து எல்லாரையும் ஓரம் கட்டி 10 தொகுதி வாங்கிட்டு அதில் எல்லாத்தையும் நல்ல தொகுதியாக நின்று ஜெயிக்கணும். எப்படி நல்லா இருக்குல்ல? எப்படி முடியும்? கீழே எப்படின்னு இணைஞ்சு செயல்படுவாங்க? கீழேயா? வாய்ப்பே இல்லை. அடும் கோபத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியுமே பயங்கர கோபத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம ஒரு விசிகா தொண்டனா இருந்து பார்த்தாலே எனக்கு வர்ற சீட்டு நீ வாங்கிட்டு போற, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் நிலைமைன்னு நம்ம சாதாரண ஒரு தொண்டனா இருக்கிறது நமக்கு தோணுமே. மதிமுகவில் கடுமையான கோபம். நேற்று ஒரு கூட்டம் போட்டிருக்காரு, 12 மாவட்ட செயலாளர் வரல. அதில் வேற ஒரு பாட்டு வேற பாடியிருக்காருண்ணே. சிலர் அழுவார், சிலர் நேரம் சிரிப்பார்னா அழுது கொண்டே சிரிக்கணும். கஷ்டப்படணும். நானே போட்டேன். பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும். இதுல வேற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ சொல்றாங்க, அண்ணன் நல்லா பாடுறீங்க. 4 வரினா பாடிடலாம், ஃபுல் பாட்டுனா பாட முடியாது கண்டிப்பா. அதனால அது ஒரு பக்கம் பெரிய இது. அது காரணம் துரை வைக்கும் என்கிற அனுபவம் உள்ள அரசியல்வாதி. 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு 3 சீட்டுக்கு ஒத்துருக்காரு. இன்னும் பல இத்தியாதிகள். அப்போ உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்களாம் தெருவில் நிற்கணுமான்னு ருகையானான்னு ஒரு அம்மா போட்டுக்கிறாங்க. அவங்க அங்கே வந்து வெயிட்டு அந்த தொகுதி திருச்சி தொகுதி நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருங்கடான்னு போட்டாங்க. இதில் கோயில்பட்டியில் ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு ஸ்ட்ராங் தொகுதி என்னது கோயில்பட்டி. அது இந்த தடவை தான் நமக்கு வாய்ப்பு விட்டுறாதீங்கன்னு இருக்கிறாங்க. விட்டுட்டா அங்கே போயிடுமே. ஆமாம், அதனால் விட்டோம் போ அப்படின்ட்டாங்க. 4 தொகுதி நேற்று நான் போட்டேன். சீர்காழி, கடையநல்லூர், மதுரை தெற்கு, மொடக்குறிச்சி. ஓகே, மொடக்குறிச்சி. அப்போ இந்த இடம் முடிஞ்சு போச்சு. நாலுமே வந்து அதிமுக எழுதிடலாம். பிஜேபி 2 ஏடிஎம்கே, நாலுமே அதிமுக கூட்டணிக்கு எழுதிடலாம். இந்த 4 தொகுதி தான் மதிமுக கொடுத்துருக்காங்க. சிபிஎம் பாடு திண்டாட்டமாக இருக்குது.
கருவறுத்து கடைசி ஒரு வாரத்துல முதல்வர் கூட இத்தனை தடவை அறிவாலயம் போயிருக்க மாட்டாருண்ணா. அண்ணன் சண்முகம் தான் அறிவாலயத்திலே இருக்காருண்ணே. கருவறுத்து விட்டார்கள். முடிஞ்சது. மதுரையில் ஒரு தொகுதி கூட கிடையாது. இதுல எவ்வளவு ஸ்ட்ராங் அவங்க. எம்பி அவங்க தான். அதான் எதிர்பார்த்துருக்காங்க. எப்படின்னா சிட்டிங் எம்எல்ஏ 2, கந்தரவக்கோட்டை, கீழ்வல்லூரா 2, மதுரை, கோவை எம்பி அதில் 1 4, அப்புறம் 2 தொகுதி சிட்டியில் 1, அது 1 தான்ல. நான் பழைய கணக்கில் 6ன்றேன். ஒண்ணுதான், ஏதாவது ஒண்ணு. இதில் கேபி சங்கர் மேலே ஏகப்பட்ட கோபம். சரி, இந்த அப்படி சிட்டியில் தானே கேட்டேன். திருவொற்றியூர் வச்சு குப்பனுடைய வெற்றி எளிதாகிவிட்டது. அடுத்து இது அந்த 2 தொகுதி ஓகே, கீழ்வல்லூர், கந்தரக்கோட்டை. ஆமாம், அவங்க ஜெயிச்ச தொகுதி தானே. மதுரையில் கிடையவே கிடையாது. கன்னியாகுமரியில் கேட்டிருக்காங்க. ஆஹா, கிடையவே கிடையாதுட்டாங்க. வலுவா இருக்கிற ஏரியாவில் அவங்க காங்கிரஸ்காரர் தான். காங்கிரஸ் இவங்களுக்கு கொடுக்கணும்ல. குளச்சல் இருக்கு, ஆமாம், விலவங்கோடு இதெல்லாம் இருக்கு, அவங்க ஜெயிக்கிற ஒரே ஏரியா அது ஒன்று தான். திருவட்டாறு எதுவுமே கிடையாது. அப்போ இவர்கள் வெயிட்டாக இருக்கிற கன்னியாகுமரி, இது மதுரை, கோயம்புத்தூர், கோவையில் கோவை தெற்கு மட்டும் கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஓ சரி. அப்போ 2 சிட்டிங்கு, திருவொற்றியூர், கோவை தெற்கு, பல்லாவரம் வேணா எடுத்துக்கிட்டு. பல்லாவரத்துக்கு யார் வரா? ஆமாம், தேமுதிக வரியா நீ வரியான்னு. மதுரை நோ சார்ஜ். அண்ணன் கமல் சார் கூட கூட்டு கொடுக்கலாம்லண்ணே. கமல் சாரை கூட்டு வச்சு கூட பல்லாரத்தை கொடுத்துடலாம்ல. கிள்ளியூர், விலவங்கோடு, பத்மநாபபுரம், கோவை தெற்கு இல்லை எதுவுமே கிடையாது. கோவை தெற்கு மட்டும்தான். கோவை தெற்கு ஃபைனலாக வந்த இப்போ பார்த்துட்டு போனார்ல, இப்போ வந்த ரிசல்ட்டு கீழ்வல்லூர், கந்தரவக்கோட்டை, பழனி, திருவொற்றியூர், விலவங்கோடு. பழனியில் அப்படின்னா ஐபிஎஸ் அவர் நிற்கலையா, செந்தில்குமார் அவர்? பழனி எப்படி கொடுப்பாங்க? அவரோட இவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கொடுக்குறாங்களான்னு தெரியாது. அப்படி சொல்லுங்க, பாய்ந்துட்டு அவர். ஆனால் அவர் அப்படி வேலை செஞ்சிருக்காரு அவர். அதனால அவரை வேணா அந்த இதுக்கு அவருடைய தொகுதி இருக்கு, என்ன ஐபி பேர் அவரோட தொகுதி, ஆத்தூர் தொகுதி, அதுக்கு மாற்றி விட்டு இங்கே பழனி எதாவது கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா பழனி இவங்களும் நல்லா இது இருக்கு. இதுதான் இப்போ பிரச்சனை. தேமுதிக ஒரே தொகுதி தான். விருத்தாச்சலம் கொடுத்தா தான் வருவேன். விருத்தாச்சலம், விலவங்கோடு, கிள்ளியூர், அவங்களுக்கு கன்னியாகுமரி, அம்பாசமுத்திரம், கிருஷ்ணகிரி, சிங்காநல்லூர். சரி, அதில் தோக்குற தொகுதி கேட்குறாங்க, நியாயங்களாம். விருத்தாச்சலமும் ரிஷிவந்தி ஏதாவது ஒன்று கொடுத்தே ஆகணும், போட்டே ஆகணும். சிபிஐ தளி ராமச்சந்திரன். ஆமாம். திருத்துறைப்பூண்டி, திருப்பூர் வடக்கு, இவங்க திருப்பூருக்கு கேட்டிருக்காங்க. சிபிஐ கொடுத்தாச்சு, கிளம்பிட்டுருக்குறாங்க. வால்பாறை, பவானிசாகர் 5 இது சைலண்டாக வந்து சைலண்டாக வாங்கிட்டு போயிட்டாங்க. ரைட், நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணலப்பா, கொடுத்தோம், டீயோடு வாங்கிட்டு போயிட்டோம். கிள்ளியூர், விலங்கோடு, பத்மநாபபுரம். அண்ணன் திரும்ப அவர்களுக்குன்னு அண்ணன் திரும்ப கேட்டிருக்காரா, இல்லை அவங்க கொடுக்கறத மட்டும் சரின்னு வந்திருக்காரு? அதான் கிழிஞ்சிச்சு, இந்த கிழிச்சிச்சு. நாகப்பட்டினம் அரோகரா, ஆலூர் சா நவாஸுக்கு அரோகரா இல்லை. ரைட்டு, ஆலூர் சா நவாஸுக்கு சீட்டே இல்லை, போச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி போட்டுருவீங்களா வீடியோவை? போட்டுங்க போங்க. கௌதம் சென்னாக்கு சீட்டு கிடையாது. வன்னிக்கு திண்டிக்கணும், இல்லாட்டி அரக்கோணம் கேட்டுக்கிறாங்க. பாலாஜிக்கு ஓகே, பனையூர் பாபு, செய்யூர் ஓகே, சிந்தனை செல்வன் ஓகே. இந்த 3 பேரும் கன்ஃபார்ம்டு. அப்போ தொகுதியும் அதிமுக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செய்யூர் எழில் கரோலின் மீண்டும் வருகிறார். கௌதம் சென்னாக்கு உடல்நிலை காரணம். செய்யூர் தான் இவர் பனையூர் பாபு அவர். அப்படியா? செய்யூர் தொகுதி பனையூர் பாபு அவர்கள். எழில் கரோலின் அப்போ பனையூர் பாபுக்கு இல்லை. அப்போ இல்லை, ஓகே, சாரி, பனையூர் பாபுக்கு இல்லை. பாலாஜிக்கும் சிந்தனை செல்வனுக்கும் உண்டு. ஓகேவா? ரைட்டு. வன்னி அரசுக்கு கொடுக்குறாங்க. அவருக்கு திண்டிவனம், கும்பகோணம் இது கேட்டிருக்காங்க. பன்ருட்டி, பெரியகுளம் தனி, அரக்கோணம், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி 5 கேட்டிருக்காங்க. ஓகே, வேற என்ன மதுரையில் கேட்கல, கிழிஞ்சதில் வேற என்ன? காங்கிரஸ் வந்து கேட்க வேண்டியதானே. இந்த 3 தொகுதி தானே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் வேறு தமிழ்நாட்டில் இந்த 3 தொகுதி தான் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா 40 கொடுத்து 28 கேட்டால் பரவாயில்ல. ஐயோ டைம் ஆகுது. 40 கொடுத்து 28 கேட்டால் பரவாயில்ல. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பார்த்துங்க.
50 நிமிஷமா 40 நிமிஷம் மேலே தாண்டிடுச்சுல. இல்லை ம். 40 கரெக்டாக. அதனால் காங்கிரஸ் வந்து பொன்னேரி, ஸ்ரீபெரும்புத்தூர், சோளிங்கர், உதகமண்டலம், ஈரோடு கிழக்கு, அறந்தாங்கி கொடுத்துட்டாங்க. கடலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி, திருவாடானை, சிவகாசி, நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், வேளச்சேரி. நான் தைரியம் பாருங்க, வேளச்சேரி கேட்குறாங்க. கேட்குறாங்க, ஆனால் கொடுக்கப்படாதுன்னு சொல்கிறேன். ஊத்தங்கரை, துறையூர், ஆத்தூர், சிங்காநல்லூர் இவங்களும் கேட்குறாங்க. கிருஷ்ணகிரி, அம்பாசமுத்திரம் எப்படி கொடுப்பாங்க? அப்போ அண்ணன் மனோஜ் பாண்டே என்ன பண்ணுறது? அது தெரியல. ரைட்ண்ணே. காங்கிரஸ் சைடில் இருந்து ஜோதிமணி அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு, பிரவீன் சக்கரவர்த்தியோட ட்வீட் எப்படி பார்க்குறீங்க? பிரிக்க முடியாது காங்கிரஸும் கோஷ்டியும் சேர்ந்தே இருப்பது காங்கிரஸ் தலைவர்களும் மோதல். அதான், மரியாதைலாம் கிடையாது. வித்துட்டாங்கன்னு சொன்னது உண்மைதான். காங்கிரஸ் கொண்டு போய் திமுக வித்துட்டாங்க. நேற்று அந்த செல்வன்ற ஒரு பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா? பார்த்தேன். நம்ம சொன்னதானே சொல்றாரு. அப்படியே சொல்றாரு. அவங்க ராகுல் வந்து அவ்வளோ பிரியமா இருந்தாரு, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாச்சிட்டாங்க அப்படின்னு. இவர் பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம சொன்னதான் சொல்றாரு. கொஞ்சமா இருந்தால் அதிகம் கிடைச்சிருக்கும். எல்லாரும் இப்போ ஒன்று கொஞ்சோண்டு கிடைக்குது. பீஸா பிச்சு போட்ட மாதிரி கிடக்கு. ரைட். இறுதியான இந்த சுவாரஸ்யமான மேட்டர்னு, மதுரை மத்திய தொகுதி சார்பாக அதிமுக கூட்டணி கட்சி சார்பாக சுந்தர் சி அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார். அரண்மனை 5 ஷூட்டிங்கா அல்லது எம்எல்ஏ கேண்டிடேட்டா? நிறுத்தப்பட்டிருக்காரு, பிடிஆர் எடுத்து நிற்கிறாரு. அதனால் அது எப்படி இருக்குன்னு போக தான் தெரியும். ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி வந்து எந்த இடத்துலையும் நம்ம பார்த்தது இல்லைன்னா, களத்தில் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இது என்ன விலை கொடுத்து கூட வாங்கிடலாம், யாருக்கு தெரியும். புதிய நீதி கட்சினா யாருதுங்க? ஏசிஎஸ்குள்ளது சண்முகம், ஏசி சண்முகம். அவருக்கு எங்கேயோ கொடுத்துறாங்க. வேலூர் சைடு தான் ஒரு பிரபலம். இல்லை, அவர் ஒரு தொகுதி இரட்டையிலையும் ஒரு தொகுதி வந்து பிஜேபி சார்பாக நிற்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் பிஜேபி சார்பாக நிற்கிறாரா? ஆமாம், அது வேலூர் சம்மந்தப்பட்ட தொகுதியாக இருக்க வாய்ப்புகள் நினைக்கிறேன். அதனால பின்ன பேசுவோம் கண்டிப்பாக. ரைட். மிக நன்றி உங்கள் நேரத்தையும் கருத்து.